ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இஆர் ஸ்டடிஸம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஜிஎஸ்டி, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதை பற்றின ஒரு அறிமுகம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இப்போ அறிமுகப்படுத்தினாங்க, அதுக்கான விளக்கம் என்ன, அது எந்த நாடு முதல்ல அறிமுகப்படுத்துச்சு, எந்த மாதிரியான ஜிஎஸ்டியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா, பொருள் மற்றும் சேவைகளின் உற்பத்தி, விற்பனை, நுகர்வு ஆகியவற்றின் மீது தேசிய அளவில் விதிக்கப்படும் வரியின் பெயரே என்னதுன்னா ஜிஎஸ்டி ஆகும். சரியா? ஜிஎஸ்டினா என்னென்னா, அதாவது உற்பத்தி, விற்பனை, நுகர்வு அதை பற்றின பொருட்கள் மீது இது ஆகுங்களோ, அதை பற்றி இது விதிக்கப்படுறது தான் ஜிஎஸ்டி ஆகும். சரியா? உலகில் முதல்ல ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தின கண்ட்ரி என்னென்னா ஃப்ரான்ஸ். சரியா? எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1954 அந்த பீரியடில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேவா? நம்ம எந்த மாதிரியான ஜிஎஸ்டியை ஃபாலோ பண்ணுறோம்னா, கன்னடா மாதிரியான ஜிஎஸ்டியை நம்ம இந்தியா ஃபாலோ பண்ணுறோம். சரியா? கன்னடா எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? திரும்ப இந்த பரிந்துரைகள், அதாவது ஜிஎஸ்டியை எந்த ஆணையம் பரிந்துரை செய்தது, அதை பற்றின விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? 2002ஆம் ஆண்டு வரி சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. சரியா? இது 2005ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி வரியை அறிமுகப்படுத்துறதுக்கு பரிந்துரை செய்தது. என்ன அந்த ஆணையத்தோட பேர் என்னென்னா, அந்த ஆணையத்தை பற்றி சொல்லணும்னா விஜய் கேலேக்கர் ஆணையம்னு சொல்லுவாங்க. சரியா? விஜய் கேலேக்கர் ஆணையம் அப்படிங்கிறத மத்திய அரசு அமைச்சது. அந்த ஆணையம் தான் என்னென்னா ஜிஎஸ்டியை பரிந்துரை செஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தோம்னா, இது எந்த சட்ட திருத்தம் மூலமாக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? எந்த சட்ட திருத்தம் மூலமாக கொண்டு வரப்பட்டதுன்னா 101வது சட்ட திருத்தம் மூலம் ஜிஎஸ்டியை அமல்படுத்தப்பட்டுச்சு. ஜிஎஸ்டி 101வது சட்டத்தின் படி அமல்படுத்தப்படுது. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் எப்படின்னா 8 செப்டம்பர் 2016 கொண்டு வரப்படுது. சரியா? ஜிஎஸ்டி வரிவிப்பு எப்போ அமலுக்கு வந்ததுன்னா ஜூலை 1, 2017 அன்று நடைமுறைக்கு வந்தது. சரியா? இதன் மூலமாக என்னென்னா 3 புதிய விதிகள் சேர்த்தாங்க. சரியா? ஆர்டிக்கல் 246A, 269A, 279A அப்படிங்கிற 3 விதிகள் புதுசாக சேர்க்க